என்னோட கவனத்துக்கு வந்ததுனால தான் இமீடியட்டாக நம்ம அஃபிஷியலை கூப்பிட்டு வந்து இங்கே வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே அவங்களோட கார்பரேஷன் அஃபிஷியல்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். வாட்டரில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு நன்றி சொல்ல போகிறப்பே சில இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வைகை ஆற்றில் தண்ணீர் மட்டும் குறைஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் அப்படி வரும் சார் இந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பீப்புள்கிட்டையும் சொன்னோம். கண்டினியூஸாக குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, மஞ்சக்காமலை பரவுதுன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது நம்மளோட கழக நிர்வாகிகள் இங்கே இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா பொதுமக்களும் நம்மளோட கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால அதை செக் பண்ண சொன்னோம். அதுக்காக தான் இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் வந்திருக்கோம். இங்கே டாக்டர் சீச் கூப்பிட்டப்போ அதில் இந்த ஹோலி ஃபார்ம்ன்ற அந்த இது இருக்கிறது குறைஞ்சிருக்குன்றது என்னென்னா இந்த ட்ரைனேஜில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மழைக்கழிவுகள் சில கலக்கிறதுனால தான் அந்த கிருமிகள் வருன்றதை டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டரில் தான் இஷ்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு 3 நாளாக வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு சில பகுதிகளை. இப்போ ஜீவா தெரு, இந்த மாதிரி விவேகானந்த தெருக்கு, இந்த மாநகராட்சி இது போல் நம்ம இங்கே தாகூர் நகர், மணவாள நகரில் பசங்க சொன்னோன்னே 3 நாளாக அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு மாநகராட்சி தண்ணி நம்ம கொடுக்குறோம். நீ இந்த பகுதியில் இந்த பிரச்சனை சரியாக வந்துட்டு மாநகராட்சி மூலமாக தண்ணீர் விநியோகம் நம்மளோட ஆஃபீஸர் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். அவங்களோட தான் வந்து நான் இதை பார்த்துருக்கேன் சார். ஆல்ரெடி நம்ம இங்கே மணவாள நகரில் ஒரு 8 பேர், தாகூர் நகரில் ஒரு 10 பேர் சொன்னாங்க ரிப்போர்ட் படி. இங்கே நம்ம மஞ்சக்காமலை பாதிப்பு தான் சொன்னாங்க. அது எதனால் அப்படின்றது தண்ணியில் உள்ள கிருமிகள்னால தான், ஹோலி ஃபார்ம்ட்டு வந்தது கம்மியாக இருக்கிறனால தான் சொன்னாங்க. அதை செக் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். இது எதனாலன்னா இந்த ட்ரைனேஜில் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பைப்பில் கலக்குது, தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கிறது, அந்த வாட்டரில் இருக்கிறனால அந்த கிருமிகள் மூலியமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாக்டர்ஸே பொதுமக்கள்கிட்ட பேசிட்டோம், அடுத்து டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் சரி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்மளோட கார்பரேஷன் அஃபிஷியல் எல்லாத்திட்டையும் கூப்பிட்டு வந்தேன். அவங்களோட தான் வந்திருந்தேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு லைவாக தெரியணும். ஏன்னா நான் இதை வந்து பல முறை நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், தண்ணியில் பிரச்சனை இருக்குது சார், பிரச்சனை இருக்குது சார் சொல்லிட்டு. ஸோ எனக்கு அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நம்மளோட அந்த வைகை நீர் மட்டம் கொஞ்சம் குறைஞ்சனால கொஞ்சம் மங்களாக வரும், பட் தண்ணியில் சாக்கடை கலக்கலைன்றதை எனக்கு உறுதிப்பட சொன்னாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் எங்கேயோ மிக்ஸ் ஆகுது சார், ட்ரைனேஜில் இருந்து லீக்கேஜ் வர்றதுனால தான், இந்த வாட்டர் மிக்ஸ்னால தான் வருது நான் சொல்லியிருந்தேன். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அகைன் நம்மளோட அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கட்டும் நிறைய லேபரேட்டரிக்கு கூட்டு போய் குழந்தைங்களுக்கு முடியலன்னு பார்த்துருக்காங்க. அதில் வாட்டர்னால தான் இந்த இஷ்யூன்னு சொன்னதுனால நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணுட்டு. இல்லைண்ணா, இதில் நிரந்தரமானது எப்படின்னா, நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறது தான், நம்ம எல்லாமே ப்ராஜெக்டாக கொடுத்துட்டோம். பல கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டுறதுக்கும் நம்ம வந்து அந்த பந்தல்குடி கால்வாயும் ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். ஆனால் பேசிக்காக மக்களோட தேவையாக இருக்கிறது இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், யூஜிடி சிஸ்டம் இங்கே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படல. பம்பிங் ஸ்டேஷன் 4 இருக்குது. அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒரே நேரத்தில் 2 பம்பிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ ஆணையூர்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க, செல்லூர்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. இது என்னன்னா மோதிக்கிட்டு நிறைய இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகுது. இங்கே இருக்கிறது நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இன்னொன்று அந்த எல்காட்டுக்கிட்ட ஒன்று கட்டி கழிவுநீர் சுத்திகரிக்கணும் இல்லையா, அது கட்டிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இந்த ப்ராஜெக்டை விட முக்கியத்துவம் இங்கே எங்கே நம்ம கொடுத்துருக்கணும்னா இதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு 20 கோடி ரூபாய் எந்த அமௌண்ட் வேணால் வந்துட்டு போகுது. ஒரு பம்பிங் ஸ்டேஷனோ அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமோ அது வச்சிருந்தோம்னா நம்ம அந்த வைகை ஆற்றில் கலக்கிறது, நம்மளோட வண்டியூர் கண்மாயில் கலக்கிறதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். நம்ம இங்கேருந்து முன்னெச்சரிக்கையாக வந்து எல்லா பாப்புலேஷனுக்கும் மாற்றுறாங்க. வாட்டர் வந்து வாட்டரில் வந்து காமராஜ் சார்